அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்கத்தினுடைய முன்னணி தோழர் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேரத்தினுடைய வணக்கத்தை என்ன நிகழ்ச்சி இது? சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ தலைவர்கள் போராடி இருக்காங்களே, அவர்களுடைய இதெல்லாம் நம்ம யோசிக்கலையே. நேதாஜிக்கு மட்டும் அவ்வளோ என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனதில் இருக்கும். ஏன்னா சுதந்திர போராட்டன்றதுல காந்தி, நேரு, பட்டேல் இப்படிப்பட்ட பல்வேறு தலைவர்கள்லாம் போராடி இருக்காங்க. அது கூட இவர் ஒரு தலைவர் தானே, இவருக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பாக ஒரு இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் என்னன்னா ஏற்கனவே அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் இவர்கள்ட்ட உண்மையான சுதந்திர போராட்ட வரலாறு என்பது மறைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு நம்முடைய பாடப்புத்தகத்திலே கல்வியின் மூலமாக சுதந்திர போராட்டின் வரலாறுகள் எல்லாம் திருத்தி எழுதப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள் அதை தான் படிச்சுட்டு இருக்காங்க. நேதாஜி மட்டும் குறிப்பிடும் போது 2 வரிகளிலே ஒரு மேலோட்டமாக சொல்லுவார். எப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடினார், இந்திய தேசிய இராணுவம் அமைத்தார். இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவருடைய பின்னணியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அதனால தான் மக்கள் மத்தியில் இன்றைக்கும் அவருடைய பேரை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கமும் தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியில் அந்த பேர் கூட நேதாஜின்ற பேரை கேட்டாக உடம்பு சிலுக்கிற மாதிரி ஆகிடும். அது மக்கள் மத்தியில் அந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய நிகழ்ச்சி நடக்கிற பிறந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி பத்திரிகை செய்திகள்லாம் எதுவுமே வெளியிலே வர்றது நேதாஜியை பற்றி எந்த செய்தியுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வரலாறை நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். சுதந்திர போராட்டத்தில் காந்தியினுடைய காங்கிரஸில் தான் நேதாஜி இருக்குது. காந்தியினுடைய காங்கிரஸினுடைய இதில் ஒரு பக்கம் போராட்டம் நடந்தாங்க. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் ஏதோ எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும்.